நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பர். சூப்பரா இருக்கு. அடிக்கல கொஞ்சம் கூட போரே அடிக்கல. இல்ல நல்லா ஆக்ஷன் படம் தான் சொன்னாங்க. ஆனா நல்லா இருக்கு. கொஞ்சம் கூட போரே அடிக்கல. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் சூர்யா ஃபேன் தான். சோ எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ ஐ அம் சோ ஹாப்பி. நிறைய பேர் வந்து இந்த படம் வந்து கருப்பை விட கொஞ்சம் ஹைலைட் அப்படி. ஆமா ஆமா, கருப்பு வந்து வேற, இது ஃபுல்லா கமர்ஷியல்ன்றனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க எதிர்பார்த்து என்ன சீன்? நான் சூர்யாக்காக வந்தேன். எனக்கு எல்லா சீனும் நல்லா தான் இருந்துச்சு. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி போனோம். என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக வந்தோம். சோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனோம். இந்த நேரத்துல உங்களுக்கு எதிர்பார்த்து இவ்வளவு போயிருப்பீங்க சூர்யா கிட்ட. ரொம்ப நாள் சென்னை ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தாரு. ஏஜே தெரியல. சோ அது வந்து ரொம்ப பிளஷ்ஷா இருந்தது எனக்கு பார்க்கும்போது. நிறைய பேர் சொன்னாங்க இங்க சூர்யாவோட ஹீரோனிக்கு தான் ரொம்ப பிடிச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப துருன்னு அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. சாங்ஸ் ஃபைட் சீன்ஸ்ல சாங்ஸ் வந்து சூர்யா பாடின சாங் வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. வச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ட்விஸ்ட் இப்பயே சொல்லிட்டா அப்புறம் எப்படி படம் பார்க்க வருவீங்க? அதுக்காக இப்போ டைரக்டர் இந்த சூர்யாவுக்கு நல்லா எடுத்துக்கிட்டு கதைக்கும் யா டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கதை எஸ் நல்லா இருந்துச்சு. டைரக்டர் ஸ்டோரி டைரக்டர் பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. சோ அதனால ஸ்டோரி நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம். சாங்ஸ்ல ஓகே. எவ்வளவு மார்க்? படம் நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் மூவி. எங்கேயுமே போர் அடிக்கல. நல்லா இருந்தது. ஃபீல் குட் மூவி. கொடுத்த பைசா வர்த் தான். ரொம்ப நாள் சென்னை சூர்யா கிட்ட என்ன எதிர்பார்த்து உள்ள எல்லாமே இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயும் நல்லா நடிச்சிருந்தாரு. சென்டிமெண்ட், காமெடி எல்லாமே நல்லா இருந்தது. ஓவரால் ஃபீல் குட் மூவி. கருப்பு படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன? கருப்பு படம் அதோட ஜானர் வேற. இது வந்து அது ஃபுல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது தானே. இது வந்து அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்ல. பட் ஃபேமிலி மூவி, ஃபேமிலி சென்டிமெண்ட் அந்த மாதிரி. அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஓகே. ஃபேமிலி ஆடியன்ஸா வந்து பார்க்கலாம். ஆக்ஷன் மூவி எடுத்துட்டு பார்த்து நிறைய பேர் சொல்றாங்க. ஆக்ஷன் மூவியா இல்ல காமெடி சப்ஜெக்டா? இது ஃபேமிலி இல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. பட் இது ஓவரால் இது ஃபேமிலி மூவி மாதிரி தான் இருக்கு. காமெடி, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கும் இதுல. நெகட்டிவ் சீன்ஸ் எதனா இருக்கா? அவங்க ரெண்டு நெகட்டிவ் சொல்ற மாதிரி எதனா சீன்? நெகட்டிவ் சீன்ஸ்லாம் இல்ல. நெகட்டிவ் ஃபுல்லா காமெடி சப்ஜெக்ட். காமெடி சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். ஓகே. எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? இந்த மாதிரி படத்தை வந்து நீங்க திரும்ப எதிர்பார்க்கறீங்களா? கண்டிப்பா. பட் சப்ஜெக்ட் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா எதிர்பார்க்கறோம். ஃபேமிலி மூவிஸ்லாம் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் வேற டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருந்தா பெட்டரா இருக்கும். படம் நான் எதிர்பார்த்தது சூர்யாவது ரொம்ப பக்கா. நான் எதிர்பார்த்து என்ன சீன்னா கருப்பை விட கொஞ்சம் ஆக்ஷன் மூவி நிறைய பேர் சொன்னாங்க. நான் ஆக்ஷன் மூவி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸை ரொம்ப கவர் பண்ணணும். என்ன ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி கேட்டுட்டு ஒழுங்கா நடிக்கணும். சும்மா ஏடவரமா நடிக்கக்கூடாது. அப்புறம் பேர் கட்டிடும்ல. அதனால இந்த படத்துல வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சூர்யா கூட ஒரு மெச்சூரிட்டியா பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு செம்ம கோப் சொல்லல. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கெங்கெல்லாம் காமெடி சொருகணும் அங்கெல்லாம் ஒரு பாட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே போரிங் எங்கேயுமே சொல்ல முடியாது. போரிங்னே சொல்ல முடியாது. அதே மாதிரி கொஞ்சம் லேக்னே சொல்ல முடியாது. சூர்யாவுக்கு இந்த படம் ஃபுல்லாவே செம்ம கம்ஃபர்ட். ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்க பார்க்க கூடாதுலாம் இல்லை. எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸோட எதிர்பார்த்து நீங்க உள்ள வந்து படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபைட் சீன் எங்கே வைக்கணும், கதைக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் காமெடி சப்ஜெக்ட் வைக்கணும், சூர்யாவுக்கு என்னென்ன எத்தனை ஆர்டிஸ்ட் நடிச்சாங்களோ அத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கும் எங்கெங்கெல்லாம் சீன் நல்லா வைக்கணுமோ அங்கெல்லாம் கரெக்டாக கொஞ்சமாக வச்சுருக்காங்க. ரொம்ப வந்து சொதப்பிலாம் மல்ல படத்தை வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஹைலைட். கொடுத்த பைசாவுக்கு ஒர்த்து. ஒரு குறையும் எதுவுமே கிடையாது. செம்ம ஹைலைட் இந்த படம். ஆனால் சூர்யாவுக்கும் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நாள் சென்று இந்த படம் வந்து இது மாதிரி கதையை வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. என்னடா இது நிறைய படம் வந்து எதிர்பார்த்தோம்னா ஒரு ஃபைட் சீனோ ஒரு ஃபேமிலி ஸ்டோரியோ அது மாதிரி எதிர்பார்ப்பாங்கல்ல. மிக்ஸ் பண்ணி நடிச்சாதான் சூர்யா வந்து ஒரு ஹைலைட்லாம் இருக்கும். அதனால சூர்யா ஒரு ரசிகர் இல்லாம எல்லா ரசிகர்களுக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. செம்ம சொல்லவும் தேவையில்ல.